நீங்கள் தேடிச் சென்ற காலமெல்லாம் விலகி அனைத்தும் உங்களை தேடும் நேரம் வந்திருக்கிறது. ஓம் சாயிராம். என் பிரியமான குழந்தையே, எதிர்காலத்தில் என்ன செய்யப் போகிறோம் என்று யோசித்துக் கொண்டே இருக்காதே. நீ என்ன யோசித்தாலும், நீ என்ன நினைத்தாலும் உனக்கானதை நிச்சயமாக நான் செய்து தருவேன் குழந்தையே. உன்னுடைய நீண்ட நாள் போராட்டம் முடிவுற்றது. எதை நினைத்து இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, கேட்டுக்கொண்ட அடுத்த நொடியே உனக்கு நல்லது நடக்கத் துவங்கும். உன் சாயிருக்க பயமேன்? கலங்காமல் மகிழ்ச்சியாக இரு. அவரவர் செய்த வினைகளுக்கு ஏற்றவாறே நன்மையும் தீமையும் அவர்களை வந்து சேரும். எது நமக்கு நடந்தாலும், எது நமக்கு கிடைத்தாலும் அதை பொறுத்து கொண்டு சமாளித்து கொண்டு வெற்றியடைவதே வாழ்க்கையின் ரகசியம். அதை விட்டுவிட்டு நமக்கு இப்படி வந்துவிட்டதே, நம் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று புலம்புவதால் எந்த ஒரு பயனும் இல்லை என் குழந்தையே. இப்படி புலம்பிக் கொண்டே இருந்தால் உன் உடல் நிலைதான் பாதிக்கும், உன் மனநிலை அதைவிட மோசமாக பாதிப்படையும். உன் கவலைகளை எல்லாம் தூர எறிந்துவிடு. உன் துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது என்பதை மனதார நம்பு. உனக்கு நான் அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்பது ஒன்றைத்தான். எப்பொழுதுமே வாழ்க்கையில் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்று கனவு காணாதே. இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக எப்படி வாழலாம் என்பதை சிந்திக்க கற்றுக்கொள். உலகில் எல்லாருக்குமே செல்வம், அதிகாரம் அனைத்தும் ஒரு சேர கிடைத்துவிட்டால் இந்த உலகமே அதிகார போட்டிகளால் சூழ்ந்துவிடும். என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியான பாதையில்தான் என் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது, நான் நிச்சயமாக வெற்றியடைவேன், எனக்கு துணையாக என் அப்பா இருப்பார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை எப்பொழுதும் உன் மனதிற்கும் உனக்கும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் வார்த்தைகள் போல் உன்னுடைய வாழ்வும் சுபிக்ஷமாகவே இருக்கும். அப்பொழுதுதான் உன்னுடைய துயரங்களையெல்லாம் மன வலிமையோடு உன்னால் எதிர்கொள்ள முடியும். எது நடந்தாலும் வருத்தப்படாதே, கண்ணீரை வீணாக்காதே. அது மட்டுமல்லாமல் உனக்கு வரும் தோல்விகளைக் கண்டு துவண்டு போய்விடாதே. வாழ்க்கையே போய்விடுமென சூழல் வந்தாலும் உன் வாழ்க்கையையும் உன் விதியையும் மாற்றியமைக்க உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கு புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? நமக்கு வந்திருக்கும் துன்பம் மிக பெரியது, மலையென வந்திருக்கிறது என்று நினைத்து நினைத்து உனக்கு வந்து கொண்டிருக்கும் இன்பத்தை தொலைத்து விடாதே என் குழந்தையே. உனக்கான வாழ்க்கையும் அதற்கு ஏற்றாற்போலான காலங்களும் நிரம்பி இருக்கிறது. அந்த காலத்தை உனக்கு ஏற்றாற்போல், உனக்கு தகுந்தாற்போல் மாற்றிக்கொள்வதே உன் வாழ்க்கை நீ வெற்றியடைவதற்கான இரகசியமாக இருக்க வேண்டும். எனவே எதை நினைத்தும் வருத்தப்படாமல் தைரியமாக இரு. உன் போராட்டம் முடிவுறும் நேரம் வந்துவிட்டது. என்னை நம்பு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து வெற்றியடைவதற்கான வழியை சிந்தித்துப்பார். எதற்குமே பயப்படாதே. எதுவுமே உன் வாழ்வில் இது நாள் வரை தவறாக முடிந்து விடவில்லை. இனிதான் என்னுடைய ஆட்டம் ஆரம்பம். மிகப்பெரிய உதவி உன்னை தேடி வரப்போகிறது. செல்வமோ பொருளோ அதுதான் மற்றவர்களுக்கு உதவியாக கொடுக்க வேண்டும் என்றில்லை. உன்னுடைய ஆறுதல் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருந்தால் அது கூட மிகப்பெரிய உதவிதான். எது நடந்தாலும் கடந்து வந்த வாழ்க்கையை ஒரு முறை நின்று திரும்பி பார்க்கலாம். அப்பொழுதுதான் நாம் கடந்து வந்த பாதையும் நமக்கு தெரியும், அந்த பாதை ஏற்படுத்தின வழிகளும் நமக்கு தெரியும். அந்த வழிகளால் நம் வாழ்க்கையில் புது வழி பிறந்ததும் நமக்கு மிக நன்றாகவே புரியும். என்ன வாழ்க்கை இது, என்னவா வாழ்க்கை இது என்று சலிப்போடு வாழ்க்கையை பார்ப்பதை விட நமக்கு கிடைத்திருக்கிறது அற்புதமான வாழ்க்கை. இந்த அதிசயமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாமே என்று ஒரு முறை மாற்றி சிந்தித்து பார்த்தாலே போதும், வாழ்க்கை நமக்கு ஸ்வர்க்கமாகவே தெரியும். அப்படி இல்லாமல் என்னடா வாழ்க்கை இது என்று சோர்வாகவும் வாழும் நம்பிக்கையே இல்லாமலும் வாழ்க்கையை பார்த்தால் வாழும் வாழ்க்கை நரகமாகத்தான் இருக்கும். உன்னுடைய வாழ்வில் எப்பொழுதுமே வெற்றி நிச்சயமாக வரும்.
பாசத்தை கொண்டு வேணுமானால் பல நாள் உன் பயணத்தை தொடரலாம். அதே போல நேசத்தை வைத்துக்கொண்டு நெடுநாள் பயணிக்கலாம். ஆனால் வேஷம் போட்டுக்கொண்டு மற்றவர்களுக்கு தவறு செய்துவிட்டு ஆனால் நன்மை செய்வதாக வேஷம் போட்டால் ஒரு நாள் கூட வாழ்க்கையில் பயணம் செய்யவே முடியாது, நிம்மதியாக இருக்கவும் முடியாது. இது நாள் வரை போனது எல்லாம் போகட்டும், முடிந்தது எல்லாம் முடியட்டும். உன் வாழ்க்கையில் இனி எப்படி உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை உன் மனதில் சிந்திக்கவை. எப்படி வாழ்ந்தால் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழலாம், எப்படி இருந்தால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்ற சிந்தனையை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருந்தாலே போதும், வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை எட்டிப் பிடிக்கலாம். உன்னை சுற்றி இருப்பவர்கள் போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படாதே. ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் கூட அவரை சுற்றி இருப்பவர்கள் போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே யாரையும் உன்னோடு சம்பந்தப்படுத்தி பார்க்காதே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை இறைவன் கொடுத்தது. அந்த வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக மனமகிழ்ச்சியோடு எப்படி வாழலாம் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும், சிகரத்தை மிக சுலபமாக எட்டிவிடலாம். தடுக்கி விழும் சூழ்நிலை வந்தாலும் உன் வழியில் உன்னை தூக்கிவிட அனைத்துமாக நான் உன் அருகில் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயமோ குழப்பமோ எப்பொழுதுமே உனக்கு வேண்டாம். நான் உன்னோடு எப்பொழுதுமே பயணம் செய்து கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயத்தை உன் மனதில் விளைவிக்காதே. நல்லோர் இமயமலை போல நெடுந்தூரத்திலிருந்தே பிரகாசிக்கின்றனர். ஆனால் தீயோர் இறைவன் இருளோடு எய்த அம்புகளைப் போல கண்ணுக்கே தெரிவதில்லை. எப்பொழுதுமே நல்லவர்களாகவே இருக்க முடிவு செய்துவிடு. மறந்தும் கூட மற்றவர்களுக்கு நன்மை செய்யாத மாதிரி நடந்து கொள்ள சிந்தனை கூட செய்யாதே. தானம், ஒழுக்கம், தன்னடக்கம், ஆணவத்தை அடைக்கல் ஆகியவை ஆணுக்கும் பெண்ணுக்கும் அறிய மிக பெரிய புதையலாகும். அதுவே தனமாகும். எனவே எப்பொழுதும் ஒழுக்கமாகவும் தன்னடக்கமாகவும் ஆணவத்தை அடக்கிக் கொள்ள கையாண்டு எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நோக்கத்தோடு வாழ்க்கையை வாழ்ந்தால் அதுதான் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய புதையலாகவே இருக்கும். நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்யலாம். தான தர்மம் செய்பவர்களின் எப்பொழுதுமே உள்ள சந்தோஷத்தோடு உள்ள களிப்போடு அமைதி பெறுகிறார்கள். அவர்களுக்கு கவலை என்பதே இருக்கவே இருக்காது. சஞ்சலமும் மனதில் இருக்கவே இருக்காது. செல்வத்தை சேர்த்து வைக்கும் கருமி பாவத்தையே மூட்டை கட்டி சேர்த்து வைத்து முடிவில் அனைத்தையுமே இழந்து விடுகிறான். நெருப்பு பற்றிய பொக்கிஷத்தில் மிஞ்சி இருப்பவைகளை அள்ளி எடுப்பது போல பிறருக்கு செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும். பிறருக்கு தான தர்மங்களை தானாகவே செய்ய முன் வர வேண்டும். மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலே போதும், நாம் சுபமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழலாம். நீ படுகின்ற கஷ்டங்கள், தனியாக நீ வடிக்கும் கண்ணீர் எப்பொழுதுமே வீண் போகாது. என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாய் அல்லவா? தேவையில்லாமல் உன் கண்ணீரை வீணடிக்காதே. உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பதற்காகவே நான் உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கான பெரும் மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் மனம் குளிரும்படியான அத்தனை நிகழ்வுகளும் நான் உனக்காக செய்து கொண்டே இருப்பேன். மற்றவர்களிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது. ஆனால் தன்னிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிக மிக கடினமான விஷயம். அந்த கடினமான விஷயத்தை கையாண்டு நம்மிடம் என்ன குறை இருக்கிறது என்பதை ஆராய்ந்து வாழ்க்கையை எப்படி திருத்தலாம், நம் குறைகளை எப்படி குறைக்கலாம், வாழ்க்கையில் எப்படி வெற்றியை அடையலாம் என்பதை சிந்தித்து செயல்பட்டாலே போதும், அனைத்தையும் மிக சுலபமாக வெற்றியை பெறலாம். மனமே எல்லாமும் ஆகிறது.
நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே ஆகிறாய். எனவே எப்பொழுதும் நல்லதையே நினைத்து கொண்டிருந்தால் நல்லது மட்டுமே நம் வாழ்வில் நடக்கும். ஒரு நாள் உனது வாழ்க்கையை நீயே திரும்பி பார்ப்பாய். அப்போது ஒன்றுமே இல்லாத விஷயங்களுக்காகவா இவ்வளவு வேதனைப்பட்டோம், இவ்வளவு கவலைப்பட்டோம் என்பதை நீயே உணர்ந்து கொள்ளும் தருணமும் உன்னை தேடி வரும். எனவே அமைதியாக இருந்துவிடு. அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறு எதுவுமே இல்லை. எது வந்தாலும் அமைதியாக கடந்து போக கற்றுக்கொள். எது நடந்தாலும் ஒரு புன்னகையோடு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விட பழகிக்கொண்டாலே போதும். மனம் நிம்மதியாக இருக்கும். மனம் நிம்மதியாக இருந்தாலே சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் குடிபெறும். உன்னுடைய நல்ல எண்ணமே, உன் நேர்மையே உன்னை வழிநடத்தி செல்லும். உனக்கான நல்ல வாழ்வை உனக்காகவே கொடுக்கும். உனக்கான நல்ல வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் நல்லவர்களாகவே எண்ணிக்கொண்டு உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. உனக்கு சில விஷயம் புரியவும் இல்லை. உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உன்னை போல் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. அவர்கள் வாயளவில் உனக்கு ஆறுதலை சொல்லிவிட்டு மனதளவில் நீ படும் கஷ்டங்களை பார்த்து ரசித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை எப்பொழுதுதான் நீ புரிந்து கொள்ளப் போகிறாய்? மனதளவில் நீ படும் கஷ்டத்தை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் உன்னுடைய மனவேதனையை அனைத்தையும் அவர்களிடமே போய் கொட்டிக் கொண்டிருக்கிறாய். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய இந்த செயலை கேட்டுவிட்டு, உன்னுடைய பிரச்சனையை கேட்டுவிட்டு அதை மற்றவர்களிடம் சொல்லிக்கொண்டு சந்தோஷமும் பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்பாவியான என் குழந்தையே, இதை புரிந்து கொள்ளாமல் நீ மீண்டும் மீண்டும் அவர்களிடமே போய் ஆறுதலை தேடுகிறாயே. இது புரிகிறதா அல்லது புரிந்தும் புரியாமல் போல் செய்கிறாயா என்று உன் சாயப்பாவிற்கும் தெரியவே இல்லை. நான் கூறுவது உனக்கு ஒன்றே ஒன்றுதான். எப்பொழுதுமே யாரிடமும் போய் அனைத்து ரகசியத்தையும் கஷ்டத்தையும் கூறிக்கொண்டே இருக்காதே, பகிர்ந்து கொண்டே இருக்காதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் உண்மையானவர்கள் அல்ல என்பதை முதலில் புரிந்து கொள். மூன்றாம் நபர் கூட உன்னிடம் அன்பாகவும் உண்மையாகவும் இருப்பார்கள். ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள்தான் உனக்கு மிக மிக அதிகமாக துரோகத்தை இழைப்பார்கள். இதுதான் மனிதனின் மனம். அதுபோலத்தான் பல பேர் உன் அருகாமையிலேயே இருந்து கொண்டு உனக்கு பல துரோகத்தையும் பல கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீ படும் வேதனையை பார்த்து ரசித்து கொண்டு வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்பதை மிக சரியான நேரத்தில் நான் உனக்கு அடையாளம் காட்டுகிறேன். உனக்கான ஆபத்து உன்னை சுற்றி இருப்பவர்களால் நிறையவே இருக்கிறது. எனவே முதலில் கவனமாக இருக்க பழகிக்கொள். எது வந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் சாயப்பா எனக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்ற மன அமைதி மட்டும், மன தைரியம் மட்டும் உன்னிடம் இருந்தால் போதும். நீ நினைப்பது போல் எல்லாமே உனக்கு வசமாகும். நீ என்ன எண்ணுகிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையாகவே விடுகிறது. எண்ணும் எண்ணங்களே உன்னை தீர்மானிக்கவும் செய்யும். இனிமையான எண்ணங்களோடு இந்த உலகில் மகிழ்ச்சியுற்று வாழ பேராசை என்பதை ஒழித்து மன நிம்மதி என்ற விலைமதிப்பெற்ற செல்வம் பெற முயன்று கொண்டே இரு. வாழ்க்கையில் பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி. அதேபோல் எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பிடித்தபடி அந்த வாழ்க்கையை மாற்றிக்கொள்பவன் புத்திசாலி. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். பிடிவாதமும் வரட்டு கௌரவம் இருக்கும் வரை எந்த உறவும் யாரிடமும் நிலைத்து இருக்க முடியாது, நீடித்தும் இருக்க முடியாது. மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் உருவாக்கிய மாறாத நியதியாகவே இருக்கிறது.
மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். உன் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வரும், நல் மாற்றங்கள் வரும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய விசுவாசத்தை உறுதி பெற செய்து கொண்டே இரு. கவலைப்படாதே, உன் வாழ்க்கையில் நான் விளக்கேற்றி விட்டேன். என்னுடைய தீபத்தை நீ தொட்டுவிட்டாய் அல்லவா? இனி உன் வாழ்வு மிக ஒளிமயமாகவே இருக்கும். உன்னுடைய குடும்பம், உன்னுடைய உறவுகள், உன்னுடைய வாழ்வு எல்லாம் இனி மிக சிறப்பாகவே இருக்கும், நல்லபடியாகவே இருக்கும். மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும் என்பதை புரிந்து நாம் வாழ பழகிக்கொண்டால் யாருடைய மாறுதல்களும் எவருடைய மாறுதல்களும் நமக்கு பெரிய இழப்பாகவே இருக்காது. வாழ்க்கையில் எது நடந்தாலும் இது நியதிப்படிதான் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதை தகர்த்துவிட்டு போய்க்கொண்டே இருக்கலாம். எதற்குமே கலங்காதே என் பிள்ளையே. மனபாரமாக இருக்கும் சமயத்திலோ, மனம் வேதனையாக இருக்கும் சமயத்திலோ என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள். அப்பொழுது நீ தனிமையாக இருப்பதைப் போன்ற உணரவும் மாட்டாய். உன் மனம் பாரமாகவும் இருக்காது. நடப்பது எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பாய். ஒரு நல்ல செய்தி உன் செவிகளுக்கு வந்து எட்டும். என்னை பரிபூர்வமாக நம்பு. உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு. பரிகாரம் என்னிடம் இருக்கையில், அதற்கான தீர்வு என்னிடம் இருக்கையில் நீ எங்கோ ஓடி அலைந்து தேடிக்கொண்டே இருக்கிறாய். நீ அப்படி ஓடிக்கொண்டே இருந்தால் நான் என்னதான் செய்ய இயலும்? என்னை பரிபூர்வமாக நம்பு. உன்னுடைய உடல், உன்னுடைய மனம், உன்னுடைய செல்வம் அனைத்தையும் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. உன்னை விட்டு நான் எங்கே செல்லப் போகிறேன்? என் இருப்பிடமே உன் இதயமே. உன் இதயமே என்னுடைய கோயிலாக இருக்கும் பொழுது நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். உன்னை என்னிடம் இருந்து விலகி போகும்படி அறிவுறுத்தவும் மாட்டேன். சந்தோஷமாக இரு. எதை பற்றியும் கவலை வேண்டாம். உன்னுடன் தான் உன் அப்பா இருந்து கொண்டிருக்கிறேனே. பின் தேவையில்லாத பயமும் குழப்பமும் உனக்கு எதற்கு என்று நான் மீண்டும் மீண்டும் உன்னை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீ அதை பற்றி சிறிது கூட சிந்திக்காமல் தேவையில்லாத உன் மனதையும் தேவையில்லாத பயத்தையும் உன் மனதிற்குள் ஆட்கொண்டிருக்கிறாய். நீயும் குழம்பிக் கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்கி கொண்டே இருக்கிறாய். நடப்பது நடக்கட்டும், போவது போவட்டும். எது வந்தாலும் உன்னை நம்பிக்கையோடு அழைத்து வந்த உன்னை நட்டாற்றில் விட்டுவிட மாட்டேன் உன் சாயப்பா என்பதை தீர்க்கமாக நம்பு. சத்தியம் எப்பொழுதுமே தோற்பதில்லை. அதேபோல் நீ தோற்க பிறந்தவர் என்பதும் கிடையவே கிடையாது. வெற்றியடைவதற்காகவே நீ பிறந்திருக்கிறாய். உன்னை வெற்றி அடைய வைப்பதற்காகவே நானும் பிறப்பெடுத்திருக்கிறேன். இதுதான் உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம். நான் இருக்கிறேன் குழந்தையே. காலம் கடந்தும் காலமெல்லாம் கடந்தும் கூட நீ காத்து கொண்டே இருக்கிறாய். விரைவில் எல்லாமே மாறும். உரசாமல் வைரத்தை பட்டை தீட்டவே முடியாது. அதேபோல் நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்தவும் முடியாது. அதேபோல் நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்களே தவிர நிச்சயமாக கைவிடப்படவே மாட்டார்கள். யார் ஒருவர் துவாரகா மாயின் படிகளை அடைந்தார்களோ அவர்கள் பெரும் துன்பத்தில் இருந்தாலும் கூட மிக பெரிய சந்தோஷத்தில் நுழைவார்கள் என்பதுதான் தீர்க்கமான உண்மை. காற்று எங்குமே சூழ்ந்து இருக்கும். நீ செல்லும் திசையெல்லாம் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். அந்த காற்றைப் போல எப்பொழுதும் என்றென்றைக்கும் நான் உன்னை சூழ்ந்தே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. மறந்தும் கூட மறந்து விடாதே. சாயப்பாவை நாம் தேடி வந்திருக்கிறோம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அப்படியல்ல. உன்னை என்னிடம் அழைத்து வந்ததும் நானே. உன்னை என்னிடம் அழைத்து வந்து உனக்கு நல்ல வழியை காட்டிக் கொண்டிருப்பவனும் நானே. உனக்கான வழியை உருவாக்கி கொண்டிருப்பவனும் நானே. உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறவனும் நானே. உன் சாயப்பா உனக்காகவே அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறேன். நீதான் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை,
எந்த மாற்றங்களுமே நிகழவில்லை, எந்த ஏற்றங்களுமே நடைபெறவே இல்லை என்று தேவையில்லாமல் நீயே தவறாக புரிந்து கொண்டு அனைத்தையும் போட்டு வேதனைக்கு ஆளாக்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். உன்னை வெறுத்து பேசியவர்கள் மத்தியிலும், உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியிலும், நீ எல்லாம் எங்கு ஜெயிக்கப் போகிறாய் என்று உன்னை கேவலமாக பேசியவர்கள் மத்தியிலும் உன்னை கோபுரத்தில் உட்கார வைக்கப் போகிறேன். இவர்களா இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் என்று அவர்களே உன்னை ஏளனமாக பேசியவர்களை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை மிக பிரகாசமாக நான் வாழ வைக்கப் போகிறேன். இவர்களையா இழிந்து பேசினோம் என்று உன்னை பேசினவர்களை தலை குனிந்து வெட்கப்படும் அளவிற்கு உன் மாறுதல்கள், உன்னுடைய மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. அத்தனைக்கும் சாட்சியாக உன் சாயப்பா இருந்து கொண்டு அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கப் போகிறேன். அப்பொழுது உன் முகத்தில் இருக்கும் ஆனந்தத்தை பார்க்கவே நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய தீபத்தை தொட்டுவிட்டாயல்லவா? இனி உன் வாழ்வில் எல்லாமே உன் ராஜாங்கம்தான். என்னுடைய வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என் வாக்கு பொய்யாகும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன்.